Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளாட்ஸ். பிளாட் அப்படின்னா தெரியும் நார்மலாக எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சப்ளாட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, சேம் பிளாட்டிங் தான். பட் சப்ளாட்டுன்றப்போ ஒவ்வொரு டயக்ராமுக்கும் ஒவ்வொரு இதுவாக ஒரே ஒரு அவுட்புட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பல டயக்ராம் வருது, அதுக்கு பேர் தான் நம்ம சப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம். There are many cases where you want to generate the plot that contains several smaller plot within it. ஒரு பெரிய பிளாட் இருக்குன்னா அந்த பிளாட்குள்ளே எனக்கு சின்ன சின்ன பிளாட்ஸ் வந்து மென்ஷன் ஆகுறது, இதுக்கு பேர் நான் அதாவது சப்ளாட் அப்படின்னு சொல்வேன். ஸோ காமன் வெர்ஷன் பார்த்தோம்னா 4x4 சப்ளாட்லாம் மேக்ஸிமம் நம்மளால யூஸ் பண்ணுறதுல காமனாக யூஸ் பண்ணுறது 4x4 சப்ளாட். அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். இப்போ பாருங்க, கூகுளோடைய ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது, அமேசானோடது, ஃபேஸ்புக்கோடது, மைக்ரோசாஃப்டோடது. ஸோ எனக்கு 4 சப்ளாட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு பேர் தான் சப்ளாட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸி. எப்பவும் போல் நம்பை, பாண்டாஸ், மேட்லாட்லிப் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? தென் அதுக்கான ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ வந்து எடுத்துக்கிறோம், ஒரு எக்ஸாம்பிள் போடுறோம். தென் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன், ஒவ்வொன்றோட ஸ்டாக் ப்ரைஸும் நான் எடுத்துக்கணும்ல. ஸோ டெக்ஸ்ட், ஸ்டாக்கு, டேட்டா, ஷார்ட் வேல்யூஸ், பீரியட், அசெண்டிங், இம்ப்ளேஸ் எவ்வளோ இருக்கணும், ட்ரோ. ஸோ கூகுளோடது, அமேசானோடது, ஃபேஸ்புக்கோடது, மைக்ரோசாஃப்டோடது, அவங்க எல்லாத்தோட டெக்ஸ்ட், ஸ்டாக், டேட்டா என்னவோ அந்த டேட்டாஸை நான் கலெக்ட் பண்ணிக்கணும். தென் டேட்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கிறேன். இப்போ நான் அது எல்லாத்தையுமே அப்பன் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும். அதுதான் இந்த இயர், மந்த் அண்ட் ஹவர்ஸ் வைஸில் நான் ஆட் பண்ணுறேன். ஃபிகரோட சைஸ் வந்து 16,12 வந்து எனக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பிளாட் 1, பிளாட் 2 எனக்கு 4x4 நான் பிளாட் பண்ண போகிறேன். ஸோ 4 டைப்ஸில் எனக்கு பிளாட் ஆகணும். ஸோ சப்ளாட் 2,2,1ல் ஒன்று, ஓகேவா? அடுத்து 2,2,2ல் ஒன்று, 2,2,3ல் ஒன்று, 2,2,4ல் ஒன்று நான் பிளாட் பண்ணணும். ஸோ எக்ஸ்டிக்ஸில் பார்த்தோன்னா ரேஞ்ச் வந்து 0 லென் எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்துக்கிறேன். 365 டேஸ் இயர்ஸில் அந்த இயர்ஸுக்கு முன்னாடி இருந்து என்ன வேல்யூ அங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெப்ரசென்ட் எடுத்துக்கணும். ஸோ டேட் கமா கூகுள், டைட்டில் என்ன வேணுமோ அந்த டைட்டில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் சப்ளாட்டுக்கு, தேர்ட் சப்ளாட்டுக்கு, 4க்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் வந்து ஹிஸ்டோகிராமுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? என்ன வேணுமோ நம்ம அந்த மாதிரி டயக்ராம்ஸை வச்சு பேஸ் பண்ணி வரும். இவ்வளோதாம்மா சப்ளாட் டயக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிள் டாபிக் தான். இதிலே உங்களுக்கு கலர் பாக்ஸஸ்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே ஈஸி. இப்போ நம்ம ஒரு லெஜன்ஸ் வந்து வச்சுக்கிறோம், கலர் பாக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம பிளாட்டிங் கொடுக்குறோம், அந்த லெஜன்ஸில் ஃபில் பண்ணுறோம். எனக்கு வந்து லேபிள் வந்து ப்ளூ லெஜன்னு கொடுக்கணும் அப்படின்னா அந்த கலர் மேட்சஸ்க்கு, அதாவது இங்கே பாருங்கள் ப்ளூ பேட்ச்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளூ பேட்சில் வந்து எனக்கு கலர்ஸுக்கு ப்ளூ லெஜன்னு கலர் ஃபில் பண்ணணும். அந்த லெஜண்டில் நான் வந்து ஹேண்டில்ஸ் போட்டு ப்ளூ பேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ளூ பேட்ச் மென்ஷன் பண்ற கலர் என்னவோ லேபிள், அது எனக்கு டயக்ராம்ல இந்த மாதிரி அவுட்புட்ல மென்ஷன் ஆகும். இதுக்கு பேர் தான் கலர் பாக்ஸஸ் வந்து மென்ஷன் பண்றதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன் தான். இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அந்த குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க ஒரு பேப்பர் வச்சு நான் சொல்ல எல்லா கொஸ்டினுக்கும் லைனா நோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போறப்ப ஒரு ரிவைஸ் மட்டும் பார்த்துட்டு போய் உங்களால கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஓனா எல்லாமே ரைட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸியா பாஸ் ஆகலாம். ஸோ பொறுமையா உட்காந்து படிங்க, கண்டிப்பா நல்ல மார்க்கே எடுக்கலாம். டைம் இல்லைன்னு கண்டிப்பா பயப்படாதீங்க, ஈஸியா அட்டன் பண்ணி ஈஸியா மார்க் வாங்கலாம். ஸோ மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.